என்னடா நடக்குதுங்க? ஒரு 3 ஸ்கூல் பசங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி Instagramல ரெக்வெஸ்ட் குடுத்து, அந்த பொண்ணுட்ட பேச ஸ்டார்ட் பண்ணி, அந்த பொண்ணோட ஐடில இருந்தே அந்த பொண்ணோட ஃபோட்டோவ எடுத்து, அத மார்ஃப் பண்ணி அந்த பொண்ணுக்கே அனுப்பிச்சு, "உன்னோட நியூட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அனுப்பு" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண மிரட்டி, அந்த பொண்ண அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸையும் அந்த பொண்ணோட அப்பாக்கு அனுப்பிச்சு, இந்த 3 ஸ்கூல் பசங்களும் ரூ. 10,00,000 பணம் கேட்டிருக்காங்க. 15 வயசு பசங்களுக்கு எப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிற தாட் அவங்களுக்குள்ள வருது. இங்க வந்து தினம் தினம் உமனுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற கிரைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இத குறைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடுமையான சட்டங்கள கொண்டு வாங்க. கண்டிப்பா வந்து கிரைம் குறைஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்கோம். நானுமே பேசியிருக்கேன். பட் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்துட்டா இங்க வந்துட்டு மொத்தமா கிரைம்லாம் குறைஞ்சிருமா? இப்ப நடக்கிறதுல இருந்து ஒரு 5% 10% குறையுமே தவிர முழுசா குறைக்கிறது அப்படிங்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் குறைக்க முடியாது. அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம கண்ணுல இப்படி ஒரு நியூஸ் படுது. ஸோ இவங்களுக்குள்ள எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது? அப்ப இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க வீட்டில் ஒரு பையன் வளரும் போதே ஒரு பொண்ணை இப்படி தான் பார்க்கணும், ஒரு பொண்ணுக்கு இப்படி தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க ஒன்றும் ஆப்ஜெக்ட் கிடையாது, அவங்களுக்கும் வந்து ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ரெண்டாவது, வீட்டில் இருக்கிற ஆண்கள் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் வளர்றாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு மிசாஜனி, ஆணாதிக்கம் இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்து வளர்ந்தானா அவனும் அந்த மாதிரி தான் வளருவான். மூணாவது, சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியாவில் ஆணாதிக்கத்தை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் மிசாஜனியை துணிக்கிற மாதிரியும் நிறைய கண்டென்ட்ஸ் வருது. இதில் ஒரு ஆண்னா இப்படி தான் இருக்கணும், ஆல்ஃபா மேல், சிக்மா மேல் அப்படின்னு வேற கேமராவை பார்த்து பேசாமல் செவத்தை பார்த்து லூசு மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு தேவையில்லாமல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஒரு தப்பான வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃபோனு தான் எல்லாத்தையும் கெடுக்குதுன்னா ஃபோனில் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் பிரச்சனை. அவன் யாரை ஃபாலோ பண்ணுறான், என்ன மாதிரி கண்டென்ட்டை பார்க்குறான், இது எல்லாமே இங்கே வந்து முக்கியம். இது எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிக்கணும். நாலாவது, கோ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் பசங்களையும் பொண்ணுங்களையும் பேச விடுறதே கிடையாது. அதை பேசுறது என்னமோ குத்த மாதிரி பேசினாலே அவங்களுக்கு வந்து நீ எப்படி பொண்ணுகிட்ட பேசலாம், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி ஏதாவது பேசினா அவங்களை ஹாஷா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. கோ எஜுகேஷன் வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்டராக்ட் பண்ண விட்டாதான் அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகி இதனால உமன்ஸ் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரும், அவங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பான், அவனுக்குள்ள இந்த மாதிரி சில தாட்ஸ் எல்லாம் வராம இருக்கும். ஸோ இதுக்கு அவன் உமன் கூட இன்டராக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே கோ எஜுகேஷன் வச்சுட்டு பொண்ணுங்க பசங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் எதுக்குடா கோ எஜுகேஷனு? லாஸ்டா செக்ஸ் எஜுகேஷன், கன்சென்ட், இந்த மாதிரி சில விஷயங்களும் அவங்களுக்கு தெரியணும். முதல்ல இந்த செக்ஸுங்கிற வார்த்தை வந்து தப்பான வார்த்தை இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க உணரணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் இங்கே வந்து மாறினாதான் இங்கே சொசைட்டியில் உமன்ஸுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற கிரைம்ஸ்லாம் வந்துட்டு குறையும். கடுமையான சட்டங்கள் மட்டும் போதும் ப்ரோ. ஏன் வந்து வெளிநாட்டுல எல்லாம் வந்து மாறலையா அப்படின்னா, வெளிநாட்டில் கடுமையான சட்டங்கள் இருக்கு. ஆனால் அங்கே பீச்சில் ஒரு பொண்ணு பிகினியோட இருந்தாலும் எவனை வந்து நின்று நாக்க போட்டுட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். ஆனா இங்க ஒரு ஸ்லீவ்லெஸ் ஒரு பொண்ணு போட்டாலோ, கால் தெரியுற மாதிரி ட்ரெஸ் போட்டாலோ அதை இன்னும் ஏத்துக்கிற மனப்பான்மைக்கே நீங்க வரல. ஒரு பொண்ணு எப்படி ட்ரெஸ் போடலாம், அந்த பொண்ணுங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இன்னமும் கல்ச்சரை பிடிச்சே தான் தொங்கிட்டு இருக்கீங்க நீங்க. எப்பவுமே வந்துட்டு ஆண்கள் நாங்க மாற மாட்டோம், பெண்கள் மட்டும் தான் மாறணும் அப்படின்னு இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் இங்க ஒரு மயிரும் மாறாது.